ஐயா வணக்கம். உங்கள் விருதை மணி யூடியூபர். இது யாருக்காக இந்த வீடியோன்னா, நம்ம தீபு முத்தண்ணன் தான். அவர் ஏன்னு கேட்டிங்கன்னா, வடிவேல் சொல்லுவார் ஒரு படத்தில், கிணத்த காணவியான்னு அவர் தெருவை காணணும்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஸ்டேஷனில். அதாவது ஒரு ஊரில் கோவில் கட்டணும்னா எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்குவாங்க. அது தெரிஞ்சு தானே அவர் போட்டார். எல்லார்கிட்டையும் வரி வாங்குவாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு வரி, ஒரு வரியிலையும் ஒருவருக்குன்னு ஒரு உபயம் கொடுப்பாங்க. அது தெரிஞ்சு தானே நீ கையெழுத்து போட்ட. உன் வீட்டில் எவ்வளோ இது கட்ட போகிறாங்க. உன் வீட்டுக்கு முன்னாடி தான் இதுக்கு கோயில் கட்டுறாங்க. கண்ணை என்ன பின்னாடி வச்சுருந்து முன்னாடி தானே கட்ட போகிறாங்க. இங்கேருந்து எவ்வளோ வரும், செவுறு எவ்வளோ வரும், அவுட்ரு எவ்வளோ வரும், இன்னர் எவ்வளோ வரும், எவ்வளோ உயர கோவில், எவ்வளோ உயர அகலம், எல்லாம் தெரிஞ்சு தானே நீ கையெழுத்து போட்ட. அப்புறம் எதுக்கு நீ நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் திரட்டிட்டேன்னு ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துக்கும் போயிட்டு ஏன் பிரச்சனை பண்ணிகிட்ருக்க? ஏன் யூடியூப்பில் பிரபலமாகணும்னா இன்னுமா காசு சம்பாரிச்சது பத்தலையா? இன்னும் சம்பாரிச்சிட்டே இருக்கணும்னா எதுக்கு? ஊர் மக்கள் உங்களுக்கு பேசாமல் விட்டு வச்சுருக்காங்க. வேறு ஒரு ஊராக இருந்தால் ஒன்று கிணத்த காணாம போய் ஒன்றையும் காணாம பண்ணிடுவாங்க. நீ எதோ தப்பிச்ச, உனக்கு ஏதோ நல்ல நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் வாயும் சுற்றி மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கணும். அந்த மக்கள்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊரை பகைச்சிக்கிட்டு வாழ முடியாது. அது செய்யாத, அது தவறு. யூடியூப்பில் பிரபலமான பெரிய சிஎம்மும் பிஎம்மும் நினைப்பா, அதெல்லாம் வேண்டாம். சீக்கிரமாக நீ மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆகிடு. ஓகே ஜிபி முத்து, உனக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம் மக்களே.